இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற முதல் வினாவானது பெங்களூர்லேருந்து சிவகுமார் அப்படிங்கிறவர் கேட்குறார். கோயில்களில் கும்பாபிஷேகம் ஆகி முடிஞ்ச உடனே ஒரு 48 நாளைக்கு மாலை வேளைகளில் சிறப்பான அபிஷேக ஆராதனைகளை செய்வார்கள். அதற்கு மண்டலாபிஷேகம் அப்படின்னு பேர். இந்த மண்டலாபிஷேகம்ங்கிறது என்ன, அது எதற்காக அந்த மண்டலாபிஷேகத்தை செய்கிறோம் அப்படின்னு. அதாவது கோயில் அப்படிங்கிறது சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும், ஆகமத்தை பொறுத்த வரைக்கும் கோயிலுங்கிறது என்ன அப்படின்னா, மறைந்திருக்கக்கூடிய இறை அருட் சக்திகளை வணங்குபவர்களுக்கு புலப்படுத்த செய்கிற முயற்சி ஆலயம். சுபாவத்தில் சாமியினுடைய அனுகிரகம்ங்கிறது ஒரு வடிவமே கிடையாது. அதுக்கு இப்போ சாமி இருக்காரா, அந்த அனுகிரகம் நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சாப்பாடு இருக்குது, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம், அந்த நைவேத்தியம் சுவாமி ஸ்வீகரிச்சுட்டாரா இல்லையா தெரிஞ்சுக்கணும். அப்படி ஸ்தூலமாக மெய், வாய், கண், மூக்கு, செவி, மனம், அறிவு, சித்தம் இவைகளுக்கு எட்டும் வகையில் நமக்கு அது புரியணும், புரிய வைக்கணும். ஆனால் சுவாமி எப்படிப்பட்டவர் சுபாவத்தில் அப்படின்னா, மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி. மொழியினால் சொல்ல முடியாது, நினைவுகளினாலே பதிய வைக்க முடியாத, ஒரு பற்ற முடியாத ஒரு வடிவம்தான் பகவான் சுபாவம். அப்படி அந்த பகவான் சுபாவத்தை மனிதர்களுடைய நலன்களுக்காக மொழிக்கும் நினைவுக்கும் எட்டுகிற வகையிலே, புலப்படுத்துகிற வகையிலே செல்வது தான் இந்த ஆலயம். அப்படி இந்த ஆலயத்தில் செயல்படுத்துறதுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா மந்திரம். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்து நீங்கள் ஆலய விஞ்ஞானத்தை ஆய்வு செய்வது என்பது இயலாது. இன்னும் அதுக்கு பூர்வ பிரமாணம். ஒரு வீடு கட்டினா அதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தா அந்த வீட்டை, அதுக்கு முன்னாடி யார், பூர்வ பிரமாணம் பேர். அதே ஒரு விஞ்ஞானம் இருக்குது அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கோ அதுதான் பிரசித்தமாக இருக்கும். முன்னாடி கண்டுபிடிச்சதை பயன்படுத்த மாட்டா விஞ்ஞானத்தில். அதுக்கு அடுத்தபடியாக அது உத்தர பிரமாணம். அது மாதிரி கோயிலை பொறுத்த வரைக்கும் பூர்வ பிரமாணம் அதுதான் பிரமாணமாக எடுத்துப்பா. பிரமாணம்னா நம்ப தகுந்த ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தகவல், அதை நம்பலாம், அது உண்மை, அது சத்தியம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த 45 நாள் அப்படின்னு ஏன் சொல்லணும், 48 நாள் அப்படின்னு. இந்த 48 நாளுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இதுக்கு முன்னாடி செஞ்ச காரியத்தை எல்லாம் நம்ம புரிஞ்சுட்டாதான் இந்த 48 நாளுங்கிறத புரிஞ்சுக்கணும். மந்திர சாஸ்திரங்கிற நூல் என்ன சொல்கிறதுனா, இறைவனின் அழைப்பொலியாக ஆகமங்களில் மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மந்திரங்களை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில், ஒரு குறிப்பிட்ட உணர்வோடு, அதாவது பக்தி உணர்வோடு சொல்லணும். அப்படி சொல்லி அதுக்கு 8 விதமான அங்கம் இருக்குது மந்திரத்துக்கு. தர்ப்பணம், மார்ஜனம், ஹோமம், தானம் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. 8 விதமான அங்கம். அந்த 8 விதமான அங்கத்தையும் முறையாக பூர்த்தி பண்ணினால் தேவதைகளுடைய வடிவமானது யார் பூர்த்தி பண்ணுறாளோ, அதாவது மந்திரம் ஜபம் பண்ணி பூர்த்தி பண்ணுறாளோ அவளுக்கு அந்த வடிவம் ஸ்தூலமாக தெரியும், கண்ணுக்கே தெரியும். இப்போ ஒரு அம்மன் கோயில் பிரதிஷ்டை பண்ணுறோம். அப்படி பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த செயல்முறைகள், பூசணை முறைகள்லாம் நடைபெறும். அப்படி நடைகிற பொழுது இந்த அம்பாளுக்கு இந்த யந்திரம் போடுவோம், அந்த யந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தால் ஜபம் பண்ணுவோம், இந்த மந்திரத்தில் சொல்கிற பொழுது சாமி இப்படி வருவார் அப்படின்னு ஆகமங்களில் சில குறிப்புகள்லாம் இருக்குது. அந்த குறிப்புகளை மையமாக கொண்டு அந்த யந்திரம் போட்டு அதுக்கு ஜபம் பண்ணி
அதில் ஆவாகனம் பண்ணி அந்த ஆவாகன மூர்த்திக்கு உண்டான தகடை இந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் கீழே வச்சு மேலே சிலை வச்சுருப்பா. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம அந்த தகடு சரியாக பொருந்தி இருக்கா, அந்த மேலே இருக்கக்கூடிய விக்கிரகம் அது கூட சரியாக பொருந்தி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய பரீட்சை இருக்கோல்லையோ, அந்த பரீட்சைக்கு பேர் தான் மண்டலாபிஷேகம் பேர். மண்டலம் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா நிறைதல் என்பது பொருள். கீழே வச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த கீழே தகடு, மேலே இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம், அந்த தகடு விக்கிரகத்தை தாண்டி அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய கோயில், அதாவது ஆலய அமைப்பு, புற ஆலய அமைப்பு. இந்த அமைப்புகள் அனைத்திலும் செங்கல் கருங்கல் தான் இருக்கும், வெறும் உலோகம் தான் இருக்கும். அப்படி இருந்தால் அதில் சுவாமி வராது. அது செங்கல் சிமெண்ட்டு அப்படின்னு தான் பேர் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த மண்டலாபிஷேகங்கிறது என்னென்னா மண்டலம் நிறைதல் அப்படின்னா இந்த அத்தனையிலையும் அந்த விக்கிரகம், அந்த தகடு, அந்த சுவாமி இருக்கக்கூடிய அந்த கோயில், இது அத்தனையிலும் இறை அருள் சக்தி நிறைந்திருக்கிறதா, மண்டுதல் நிறைதல் அப்படி நிறைந்திருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு உண்டான ஒரு பரீட்சா முறை தான் இந்த மண்டலாபிஷேகம். இந்த மண்டலாபிஷேகம் 48 நாள் ஜெபம் பண்ணினால் அந்த 48 நாள் ஒரு நாள் சாமி வரும். அவள் யார் ஜெபம் பண்ணுறாளோ அவளுக்கு தெரியாது, இந்த அடையாளத்தோடு வந்திருக்கேன்னு வரும். அந்த அடையாளம் அவள் ஏற்கனவே சாஸ்திரத்தில் ஒப்பிட்டு வச்சுருப்பா. அது இந்த அடையாளத்துலேயே இந்த சாமி வரும், இந்த அடையாளத்தில் இப்படி வராதுன்னு குறிப்பெல்லாம் இருக்குது. அந்த குறிப்புகளை பரீட்சித்து பார்க்குற அந்த முறையை சரி செய்யணும். அப்படி சரியாக வரலைன்னா திருப்பி மண்டலாபிஷேகத்தில் ஒரு பிராய்ச்சித்தாபிஷேகம் பண்ணி சரி பண்ணணும். அந்த செயலை செய்கின்ற ஒரு நெறிமுறை தான் இந்த மண்டலாபிஷேகம்.